ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அரைச்சி ஊற்றி வச்ச மீன் குழம்பு தான். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 3 தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். என்னென்ன மசாலா பொருட்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 3லேருந்து 4 மசாலா பொருட்கள் சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவு புளி வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளியை சேர்த்துக்கோங்க. அட்லாஸ்ட் எல்லாத்தையும் வதக்கி முடித்து இறக்குனதுக்கு அப்புறமேட்டு அரை மூடி துருவின தேங்காய் வந்து சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அதை வந்து கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் முன்னாடி போட மறந்துட்டேன், அதனால் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தேன். நீங்கள் மஞ்சத்தூளை முன்னாடி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்து கொதிக்க விடுங்க. நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு வைக்கும்போது ஏதாவது காய்கறி இருந்தால் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் இருக்குது, அதனால் வந்துட்டு வெண்டைக்காயை ஸ்டார்டிங்லேயே சேர்க்க முடியாது இல்லையா, தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் சேர்க்க முடியும். ஏன்னா இல்லைனா வலுவலுன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 வெண்டைக்காய் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து வேகட்டும். அதே மாதிரி புளி, தேங்காய் இதோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வந்து நம்ம இந்த மீன் குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கிறலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கிறலாம். இன்றைக்கி வந்து மீன் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தோம். அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப மசாலா பொருட்கள்லாம் எதுவுமே வந்து போட மாட்டோம். இதில் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு இது மட்டும்தான் சேர்த்து நல்லா 1 ஹவர் நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தவா ஃப்ரை தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மீனை வந்துட்டு போட்டு பொரித்து எடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீனுக்கு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டால் சரியாக இருக்கும். நான் பொரித்தேன் அப்படின்னா மேலே கருவேப்பிலை எல்லாம் போடுவேன். ஆனால் மாமி வந்து பொரிச்சதுனால கருவேப்பிலையெல்லாம் வந்து மேலே போட மாட்டாங்க. அவங்க வெறும் வந்து எப்போதும் சிம்பிளாக வந்து செய்வாங்க. ஆனால் இது நகர மீன் வந்து எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அவங்களே செய்யட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் நம்மளுக்கு குழம்பு கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து மீன் வந்து நம்ம போட்டுடலாம். இன்றைக்கி வந்து 2 மீன் வந்து வாங்கியிருந்தாங்க. எனக்கு மீனை பற்றி அவ்வளோக்கா சரியாக தெரியாது. ஒன்று வந்து நகர மீன், இன்னொன்று வந்து சூட மீன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அந்த மீன் வந்து தான் போட்டிருந்தோம். அந்த 2 வகையான மீன் தான் போட்டிருந்தோம். நீங்கள் வந்து மீன் வந்து எப்போதுமே கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்புல கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் கம்மியாக போட்டோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமாவும் மாமியும் மட்டும்தான் குழம்புல போட்ட மீன் சாப்பிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து மீன் கம்மியாக போடுவேன். ஆனால் வந்து அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து மீன் அதிகமாக போட்டு வச்சா தான் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போல்லாம் மீன் வந்து ரொம்ப அதிகமாகவே போடுறோம். நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இது திருத்திக்கோங்க. மீன் குழம்பு வைக்கும்போது குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 பீஸ் வரை மீன் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து 8 பேர்த்துக்கு செய்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் இல்லாட்டி 4 பேர் அப்படி இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 5லேருந்து 6 பீஸ் போட்டு மீன் குழம்பு செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீன் போட்டதுமே நான் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும். மீன் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வந்து போடணும். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஃபோராகவே வைக்க ஆரம்பிச்சிருங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 1/2 ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே வச்சுட்டு அதை நல்லா நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. அப்புறம் சாப்பிடும்போது நீங்கள் எடுத்து அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட்டு வந்து அப்படியே சாப்பிட்டாலும் வச்ச உடனே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமானதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க. நான் வந்து வெங்காயம், தக்காளி, மசாலா பொருள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அட் லாஸ்ட் வந்துட்டு நான் வந்து வெந்தயமும் சோம்பும் வந்து போட்டிருந்தேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருந்தேன். இதுவுமே நல்ல ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம குழம்புக்கு வந்து கொடுக்கும். இது நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். அதனால் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து சோம்பு, வெந்தயம் இது 2யும் வந்து நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.